வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நன்னாள். ஆங்கில தேதி 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 வருடம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்றைய தினத்துடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபடும் பொழுது அந்த மகாசக்தி நம் அனைவருக்கும் அனைத்து வகையான நற்பலன்களையும் அருளி நன்மைகள் பல புரிவார். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:20 வரை சனியுடைய உத்திராட்டாதி நட்சத்திரமும் அதற்கு அடுத்து புதனின் ரேவதி நட்சத்திரமும் நடைமுறைக்கு வரும். இன்றைய திதி காலை 11:50 வரை நவமி திதியும் அதற்கு அடுத்து தசமி திதியும் நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது காலை 10:45 முதல் 11:45 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இந்த நல்ல நேரத்தில் நாம் இன்றைய தினம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் மீன ராசியில் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணத்தால் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அதிபதி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. அந்த வகையில் புதன் பகவான் இன்றைய நாளுடைய நாயகனாக அமைந்திருக்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன். வெற்றி ஸ்தானம் என்பது நீங்கள் பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு மீனராசி. அதில் சந்திரன் இருக்கிறார். பொதுவாக குடும்பம் என்றாலே அங்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் உங்களுடைய குடும்பத்தில் நிலவக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு சில நேரங்களில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவதில் தடைகள் இருந்தாலுமே அடுத்து வருகின்ற நாட்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களின் பரம்பரை சொத்துக்களான அப்பா மற்றும் தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளிலும் முயற்சிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள், அலைச்சல்கள், டென்ஷன்கள் அனைத்தும் விலகக்கூடிய அனுகூலமான பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் தாயை தெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, புத்திஸ்தானத்தில் சந்திரன். 5வது வீடு என்பது அன்பு, பாசம், காதல் உடனான உணர்வுகளை தரக்கூடியது. அந்த வகையில் இளைஞர்களை காதல் வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களில் உங்களுக்கு 6வது வீடு தரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 5வது வீடு உங்களுக்கு குணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பை வைத்திருக்கிறது. வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில் லாபத்தை மேம்படுத்த புதிய வகையான நவீன வகையான கருவிகள் வாங்குவதற்கான யோகத்தை இந்த நாள் உருவாக்கி தரும்.
நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை பிளான் பண்ணி செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். கமிஷன் வகையில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் வகையில் இன்றைய தினம் லாபகரமான பலனை உண்டாக்கி தரும். உங்களது இன்றைய ஐயனார் சாமியின் தெய்வ வழிபாடு உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தாயை குறிக்கக்கூடிய மாத்ருஸ்தானத்தில் சந்திரன். அந்த வகையில் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. தாயை குறிக்கக்கூடிய வீட்டில் சந்திரனின் இனிமையான பயணம். இந்த பயணம் உங்களுக்கு வீடு மனை யோகத்தை உங்கள் தாயின் வழியில் தரக்கூடிய சிறந்த நாளாக அமையும். 4வது வீடு என்பது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியையும் ஆர்வத்தையும் தரக்கூடிய அமைப்பை இந்த 4வது நாள் ஏற்படுத்தி தரும். 4வது வீடு என்பது மெக்கானிக்கல், சிவில் இந்த துறை தொடர்பாக படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற பட்டதாரிகளுக்கு அவர்களின் முயற்சிக்கு நல்ல யோகத்தை கைகூடிய அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கும். வியாபாரம் தொழில் செய்யும் முதலாளிகளுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் லாபமும் முன்னேற்றமும் அடையலாம். இன்றைய மகாலட்சுமி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்களுக்கு பணவரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உண்டாக்கி தரும். மகர ராசி அன்பர்களே, சகோதர ஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் இருக்கிறார். இன்றைய தினம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 3வது வீடு டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானத்தையும் அதன் வழியில் வசதிகளையும் தரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைகள் உங்களது சகோதரர் வழியில் விலகி தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தற்போது இருக்கக்கூடிய சந்தையின் வியாபார சூழ்நிலை உங்கள் தொழிலுக்கு சாதகமாக மாறுவதால் நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு உங்களது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களின் இன்றைய பெருமாள் தெய்வத்தின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியை சிறப்பாக்கி தரும். கும்பராசி அன்பர்களே, பணவரவை தரக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் தானாக வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக அமையும். உங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். அதனால் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்படையும். உங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் அவசியமான பொருட்கள் வாங்குவதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இன்றைய தினம் 2வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்பத்தில் நடைபெறும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனநிறைவை தருவதாக அமையக்கூடிய மங்களகரமான நாளாகவும் உள்ளது. உங்களது இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமானை வணங்கி வழிபடுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அதாவது உங்களது ஆயுள் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி உயர்வை தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறேன். மீனராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் தொடர்பான புதிய வகையான முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவும் பொருளாதார அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் உங்களது நடைமுறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய நல்ல அமைப்பையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்களது இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகின்ற காரணத்தால் உங்களுடைய இதயத்தில் மனக்கவலைகள் எதுவுமே இல்லாமல் அனைத்து கவலைகளும் துடைத்து எறியப்பட்டு நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.